நம்ம நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்த்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுல வந்து எஸ்ஆர்எச் வந்து கிளியரா இருந்தாங்க. 8 கோடி போக வேண்டிய பெட்ட வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, தேவையில்லைன்றது வேற விஷயம். இப்போ கிளியராவே தெரிஞ்சது தே ஆர் என்ன சொல்றது, நம்ம கிட்ட வந்து டெஸ்பரேட்டா இருக்கானப்போ அது ஒரு டைனமிக்ஸ் தான். ஏத்தி விட்டுட்டாங்க, ரொம்ப ஏத்தி விட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க 2 கோடி வாங்க வேண்டிய லிவிங்ஸ்டன் வந்து அவ்வளவு கோடி கொடுத்து வாங்கினாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த காம்பினேஷன்ல உட்காரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இல்ல. ஸ்டில் அவங்க ஷமியை விட்டதுக்கு ஒரு பெரிய பிளேயர் எடுக்கல. அவங்களுக்கு இது பெரிய லாஸே வந்து ஓவர் கொடுக்கவே போல. இப்ப கமின்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்க ரஷீத் கான் வச்சிருந்த காலத்துல எல்லாம் உண்டு. இப்ப அவங்க கிளியரா டிசைட் பண்ணிட்டாங்க, நீங்க எவ்வளவு ரன் வேணா அடிங்க, உங்களை விட நாங்க சேஸ் பண்ண போறோம், நாங்க 300 ரன் அடிக்க போறோம். இதுதான் எஸ்ஆர்எச் ஸ்ட்ராட்டஜி. எஸ்ஆர்எச்சுக்கு வந்து பவுலர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்கிறதே வந்து வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பேட்டிங் ஹெவி, ஏன்னா எப்படி போட்டாலும் நாங்க அடிக்க தான் போறோம். ஒண்ணு உங்களை அடிக்க போறோம், இல்ல நாங்க அடி வாங்க போறோம். அதான் வச்சா மொட்டை, வச்சா ஃபுல் முடி, இல்லைன்னா மொட்டைன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ போன வாட்டி அவங்க அடி வாங்கிட்டாங்க. அண்ட் அந்த பிரேக் அப்புறம் தே கேம் பேக் அட் சம் பாயிண்ட். பட் இப்பயும் வந்து ஷமிக்கு ஒரு பேக்கப் எடுக்கிறார், சிவமாவே எடுக்கிறாங்க. பட் எட் அவர் வந்து அந்த மாதிரி எஃபெக்டிவா இருக்காருன்னு தெரியல. அண்ட் இன்ஜுரி ப்ரோன் டூ. ஸோ ஒரு நல்ல ஸ்பின்னருக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் ஃபாரின் ஸ்பின்னருக்கு போயிருக்கலாம். எனக்கு கூப்பர் கான்லி மாதிரி ஒரு பிளேயர் வந்து எஸ்ஆர்எச் வந்துருந்தா இன்னும் தே ஹாவ் கம்ஃபர்ட். ஏன்னா எனிஹவ் தே கோயிங் டு பிளே வித் பேட் கமின்ஸ், கிளாசன், அதுக்கப்புறம் வந்து ஹெட்னு தெரிஞ்சு போச்சு. அதான் இந்த 3 பேருக்கு அப்புறம் கூப்பர் கான்லி மாதிரி பிளேயர் உங்களுக்கு இன்னும் டைனமிக் ஸ்டார்ட் பண்ணும், எஸ்பெஷலி நம்பர் 5, நம்பர் 6. ஏன்னா நீங்க வந்து டாப் 3 பையர்ஸ், அதாவது கேகேஆர், சிஎஸ்கேக்கு அப்புறம் பர்ஸ் அதிகமா வச்சிருக்க ஒரு டீம் வந்து கடைசி வரைக்கும் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவங்க பொழப்ப எடுக்கிறதுல இருந்தது. நீங்க கொஞ்சம் ஐடியாவை திங்க் பண்ணி லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக கூப்பர் கான்லி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின் அடிஷன்ஸ் கிடைச்சிருக்கும். அண்ட் அந்த நடுவில் இருக்க அந்த பேட்டிங் பொட்டன்ஷியல் கிடைச்சிருக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் நாட் ப்ரூவன், லைக் பெருசா அவரால் எடுக்க முடியல ஒயிட் பால்ல. அண்ட் ஃபார்ம் பழைய மாதிரி இல்ல, அவரால் பினிஷ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ கூப்பர் கான்லி